வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நந்தி. நந்தியை பற்றி தான் இனி நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் கோயிலில் போய் நந்திக்கிட்ட உபதேசம் பண்ணுறீங்க, காதில் சொல்கிறீங்க, இப்போ நந்தியை வணங்குறீங்க, நந்தி வழிவிட்டால் தான் சிவபெருமானை பார்க்கணுன்றீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. இந்த நந்தி யார்? என்றைக்காவது ஒரு ஆள் கேட்டுக்கிறீங்களா? உங்கள் வாழ்நாளில் கேட்டுக்க மாட்டீங்க. அது ஒரு ஆள் ஒரு உருவத்தை கொடுத்து இதெல்லாம் காமிச்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு புராண கதையில் உங்களுக்கு இது மாதிரி நந்தி உருவத்தெல்லாம் உங்களுக்கு காமிச்சு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதையும் உருவத்து கிடையாது, அதுக்கிட்டேயும் போய் உங்கள் வேண்டுதலை வச்சுன்னுக்கிறீங்க. இதனால் என்ன பிரயோஜனம் ஆக போகுது உங்களுக்கு? நான் ஒன்றுமே நடக்காது. முதல் நந்தினா யார் தெரிஞ்சிக்க. நந்தினா உன்னை சுமப்பவன். யாரை சுமப்பவன்? உன்னை சுமக்கிறான் பத்தியா? இந்த உடல், உன் மனசு, உன் உயிர் எல்லாத்தையும் சுமக்கிறவன் பேர் நந்தி. அது எந்த வடித்தில் இருக்குதுன்னா உன்னோட மூளை தான் நந்தி. நல்லா புரிஞ்சுங்க. நந்தினா எதுனா உன்னோட மூளை. உன்னோட மூளைக்குள்ளே தான் உன் மனம், உயிர் எல்லாமே, டைமென்ஷன் எல்லாமே இருக்குது. அப்போது நீ யாருக்கிட்ட பேசணும்னா உன் மூளை கிட்ட தான் நீ பேசணும். புரியுதுங்களா? அப்போ நீ நந்திக்கு போய் பால் ஊற்றுறதுனாலையோ தயிர் ஊற்றி ஊறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எடுத்துக்காட்டு படமாக வெளியே வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான விஷயம். தவிர நீ அங்கே போகிறதுனால உன்னை ஒரு சந்தோஷம், மன நிம்மதிக்கு, மன ஜாலிக்காக பண்ணிக்கலாமே தவிர உண்மையிலே நீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலாக மாட்டுவேன். நீ பேச வேண்டியதெல்லாம் உன் மூளை கிட்ட, உன் மனசுக்கிட்ட தான். உன் மூளையில் தான் உன் மனசு உதிக்குது. அப்போது நந்தினா யாருன்னா உன்னோட மூளை. இதுதான் தமிழில் சா எழுத்து போட்டிருப்பான். சானா நந்தி, மூளை. மூளையோட அமைப்பு தான் நந்தி, சா. யோகத்தில் பல விஷயங்கள்லாம் இருக்குது. சாணி, ஒரு மாட்டை ஏன் வணக்கத்துக்குரிய வழிபாடாக நம்ம வச்சுக்கிறாங்கன்னா, நந்தியை வணக்கத்துக்குரிய வழிபாடாக வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு மாடோட அமைப்பும் மூளையோட அமைப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதோட வால் உன்னோட முதுகு தண்டு, அது 2 கொம்பு ஆண்டனா, உனக்கு 2 விதமான வலது மூளை இடது மூளை அப்படின்னு ஒரு மாட்டை நீ ஆராய்ச்சி பண்ணினா உன் மூளையோட ஆராய்ச்சியை நீ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நந்தினா என்னன்னா உன்னோட மூளை தான் உன்னோட நந்தி. மீதி அடுத்த கருத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.